கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஆசீர்வாதத்தை காண்பித்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருப்பதாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்த தயவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் காண்பிப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்தில் நாம் 16வது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 16வது சங்கீதம் நம்மை தேவ சமூகத்தில் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாய் உருவாக்குகிறது. இதில் 11 வசனங்கள் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 11 வசனங்களுமே நம்மை தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை குறித்து நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அவர் இந்த வசனத்தை சொல்லும்போது எப்படி துவக்குகிறார் என்றால், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறோம். அப்படி என்றால் ஏதோ ஆபத்திலே நாம் விழுந்திருக்கிறோம். அந்த விழுகையிலே தேவன் நம்மை காக்க வேண்டும் என்று புலம்புகிறோம். இதை தாவீது பாடுகிறார். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் அடைக்கலமாய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அன்பு பிள்ளைகளே, என்னுடைய செல்வம் உமக்கு பிரியமுள்ளதாய் இல்லை, உமக்கு வேண்டியதாகவும் இல்லை. ஆனால் நான் வைத்திருக்கிற செல்வம் யாருக்கு உதவியாக இருக்க வேண்டும், வேண்டியதாக இருக்கும் என்றால், நான் நம்பியிருக்கிற என் முழு பிரியத்தையும் நான் நம்பியிருக்கிற மகாத்மாக்களுக்கும் அந்த பணம் உதவியாக இருக்க வேண்டும் என்று நீ சொன்னாயே. அந்தப்படி உன்னுடைய செல்வம் அவர்களுக்கு உதவட்டும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பானப்பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளில் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். தெய்வம் ஒன்றுதான். அந்த தெய்வத்தை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லுகிறார். தேவர்கள் ஒருவர் உண்டா என்றால் உண்டு. ஆனால் அந்த தேவர்கள் யார் என்றால் மனுஷர்களால் உண்டாக்கப்பட்டவர்கள். மனுஷன் தேவனை உண்டாக்க முடியுமா? தேவன்தான் மனுஷனை உண்டாக்க முடியும். மனிதன் தேவனை உண்டாக்க முடியாது. மனிதன் தேவனை செய்யலாம். ஒரு லோகத்தை கொண்டோ அல்லது மண்ணை கொண்டோ அல்லது மரத்தை கொண்டோ எதை கொண்டாவது ஒரு பொருளை கொண்டு மனிதன் தேவனை செய்யலாம். ஆனால் அதற்கு ஜீவன் உண்டா, உயிர் உண்டா? இல்லையே. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வங்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு இரத்தப்பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன்.
அவர்கள் நாமங்களை என் வாயினால் உச்சரிக்க மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யாத்திரையாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அந்நிய தேவர்களுடைய நாமத்தை என் வாயினால் நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 81வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, உனக்குள் வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் முதலாவது பிரமாணத்தில் சொல்லுகிறது, என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலேயும் பூமியிலேயும் சமுத்திரத்திலேயும் அவைகளில் உள்ள எல்லா சிருஷ்டிகளின் உருவத்தை நீங்கள் உண்டாக்கி அவைகளை சேவிக்கவோ வேண்டாம் என்று ஆண்டவர் முதலாவது பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உலகத்தை படைத்த ஒரே தேவன் நான் தான், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியாவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், பாகால்களுடைய நாமங்களை அவன் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன், இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைவுகளும் இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் அந்நிய தேவர்களை பாகால்களை வணங்குகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை அவர்கள் வாயிலிருந்து எடுத்து போடுவேன், அவர்களுடைய நாமங்களும் உச்சரிக்கக்கூடாதபடி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்களில் நாம் துதிக்கிற தேவன் ஒருவரே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் கட்டளையிடப்படவில்லை. எதற்கு கட்டளையிடப்படவில்லை என்றால் ரட்சிப்பை கொடுப்பதற்கு. ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் நாமத்தை தவிர இந்த லோகத்தில் வேறு எந்த நாமமும் இல்லை என்று ஆண்டவர் வேதத்தின் மூலம் சொல்லியிருக்கிறார். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை நீ உச்சரிக்கவும் வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கு அந்த நாமத்தின் பெயர் நம்மை வலுவடை செய்வது என்றால், அந்த பெயரை நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவதற்கு வழிவகுப்பார், அந்த நாமத்தை உச்சரிக்காதபடி செய்வார் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நான் தேவனை நாடி பின்பற்றி செல்லும்போது எனக்கு இருக்கக்கூடிய இடம் மிக நேர்த்தியான இடம். என் சுதந்திரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, அது மிகுந்த பலனை கொடுக்கிறது என்று அங்கு தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் எப்பொழுதும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் உன் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் உனக்கு முன்பாக நீ வைத்திருந்தால் உனக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு நீ அசைக்கப்பட மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் இருதயம் பூரித்து என் மகிமை கழிவுந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். நான் கர்த்தரை தெய்வமாக கொண்டு வாழும்போது என்னுடைய சரீரம் பெருக்கமாய் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய நம்பிக்கை மென்மேலும் உயர்ந்திருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காணவட்டீர். ஆண்டவரே, நான் வீணான மரணத்தை சந்திக்காதபடி, அழிவை சந்திக்காதபடி நீர் எனக்கு
குறிப்பிட்ட காலங்களில் பாதுகாவலாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நமக்கு அவர் அடைக்கலம். அவர் எல்லா விதத்திலும் நம்மை காக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட சேர்ந்து தூங்குகிறவர், நம்மோடு கூட சேர்ந்து சாப்பிடுகிறவர், நம்மோடு கூட சேர்ந்து நடக்கிறவர். எல்லா விதத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக அவர் சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி விட்டீர். அந்த வழி என்ன வழி என்று நான் அறிந்து கொண்டேன். உம்முடைய சமூகம் எனக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல பாதையும் காண்பிக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியாக அவர் என் சப்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும் என்று துவக்கின அந்த வார்த்தை முடிவுக்குள்ளாய் ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவ மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவ மார்க்கத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய விசுவாசம் எவ்வளவு மேலாக உயர்த்தப்படும். நாம் நம்பியிருக்கிற தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆனந்தத்தை கொடுப்பார், களிப்பை கொடுப்பார் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் சிருஷ்டிகராகி அவரை மட்டும் தொழுது அவருடைய நாமத்திற்கே மகிமையும் கனத்தையும் செலுத்தும்போது நமக்கு இந்த ஆசீர்வாதத்தின் பலன் நமக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வழிகளிலே நாம் நடந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த வாரத்தின் முதலாம் நாள் காலை பொழுதை நமக்கு காணும்படி கிருபை செய்த தேவன் இன்றைக்கு இவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய தெய்வீக சத்தம் எங்களுடைய காதுகளில் துணிக்கும்படி நீர் இந்த 16வது சங்கீதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டீர். இதில் வாக்குகள் எங்களுக்கு மிகுந்த பலனை கொடுத்து அதை நிமித்தம் நாங்கள் பழகி பெறுக என் தேவன் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் வெளியாகாதபடி, அந்நிய தேவர்களின் நாமத்தை நாங்கள் உச்சரிக்காதபடி, எங்கள் வாயிலிருந்து அதை எடுத்து போட நீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல வார்த்தைகளை கேட்டு அந்த அனுபவத்தில் கடந்து செல்வதற்கு வாக்கு கொடுத்தோம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இனிய நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.